ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதுக்கு ஒரு உபகதை சொல்வாரு. ஒரு கங்கை ஆத்தங்கரையில போய் உட்காந்து ஒரு சாமியார் தவம் பண்ணணும்னு உட்கார்ந்தாரா. அவருக்கு புதுசா ஒரு ஐடியா தோணுச்சு. எல்லாரும் இந்த உலகத்தை தவம் பண்ற போது கண்ணை மூடிக்கிட்டு தவம் பண்றாங்க, நம்ம ஏன் கண்ணை மூடணும், கண்ணை திறந்துக்கிட்டு தவம் பண்ணலாம்னு உட்கார்ந்தாரா. அவரு எல்லாத்துக்கும் ஒரு புதுமை வேணும் இல்ல, நமக்கு எப்படி இருந்தாலும் கண்ணை திறந்துக்கிட்டு தவம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கண்ணை திறந்துக்கிட்டு தவம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு 11:30 மணி இருக்கும். அந்த பக்கமா ஒரு மின்னல், இரட்டை பின்னல். இதுக்காகவே பல பேர் காத்திருக்கிற இடம் ஜன்னல். வாழ்நாள் முழுவதும் இதனால் வருவது இன்னல். முடிச்சுடணும்ல. அந்த இப்படி பார்த்தாரு பாருங்க, அந்த 2 கண்ணும் பார்த்தது தவா அவுட்டு. இது ராமகிருஷ்ணனுடைய கதை. நான் கொஞ்சம் அதுக்கு லாங்குவேஜ் மட்டும் கொஞ்சம் என்னுடைய லாங்குவேஜ்ல மாற்றி சொல்றேன், அவ்வளவுதான். பேசிக் ஸ்டோரி கிவன் பை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. மினி எல்லாம் நம்ம வேலை, அவ்வளவுதான். இவன் பார்த்தா கண்ணு தவத்தை கெடுத்துடுச்சேன்னு ஒரு ரிப்பன் வாங்கி கண்ணை கட்டிட்டு மறுநாள் போய் தவத்துல உட்கார்ந்தான். சலங் சலங் சலங். காது இரு காது சும்மா இருக்காது அப்படின்னா, இரு காது சும்மா இருக்காது, தவம் அவுட்டு. 3வது நாள் போய் உட்கார்ந்தா காதுக்கு சேர்த்து ஒரு டர்க்கி டவல் வாங்கி சேர்த்து கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். மல்லிகை பூன்னா மூக்கு. இப்ப யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் சரியா வராதுன்னு நேரா காடி கிராஃப்ட்ல போய் ஒரு தலகாணி உர 20% தள்ளுபடி, காடி கிராஃப்ட்ல வந்து தள்ளுபடியோட ஒரு தலகாணி உர வாங்கி மொத்தமா கழுத்து வரைக்கும் போட்டுட்டு இப்ப உட்காந்துக்கிட்டேன். இப்போ கண்டிப்பா கண்ணு பார்க்காது, காது கேட்காது, மூக்கு நுகராதுன்னு உட்காந்துருந்தா பாருங்க. 11:30, 11:40, 12, 12:02. ஆமா இதான வர்ற நேரம், ஏன் இன்னும் வரல? இது மனசு கேட்டுதா, ஏன் இன்னும் வரல அப்படி. இதான் தாய்மானவர் சொன்னாரு, எவ்வளவு தவம் பண்ணலாம்ப்பா, சினத்தை ஜெயிக்கலாம்ப்பா, சித்திகளை அடையலாம்ப்பா, இந்த மனசை கொல்ல ஒன்னால முடியாது. சினம் இறக்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமேந்தர். இததான் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பகவான் ரமணர், மகா ஞானிகள் எல்லாரும் இந்த மனம்னா என்ன, இந்த மனசுக்குள்ள எப்படி டிராவல் பண்றது, இந்த மனசை எப்படியாவது நாம வென்று வெளியே வந்துட முடியுமா, இல்ல மனசை அடக்க முடியுமா, மனசை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? 99.9% மனசை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது கற்பனை. இன்னொரு வார்த்தைங்க நம்ம யூஸ் பண்ற வேர்டு மகா பொய். மன அமைதின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ற பாருங்க, சாத்தியமே கிடையாது. ஏன்னா அமைதி அற்ற நிலைக்கு தான் மனம்னே பேரு. சூடான ஐஸ் எங்கேயாவது பார்க்க முடியுமா? மன அமைதின்ற வேர்டை நம்ம பயன்படுத்துறோமே, அமைதி இல்லாத சஞ்சலம் தான், அசைவு தான் மனமே. அசையாத நிலை என்பது மனமே அல்ல. ஏன்னா அது மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு, காற்றின் அசைவு நிலை போல் அசைந்து கொண்டே இருப்பதுதான் மனதின் இயல்பு. எப்போது அசைவை நிறுத்திவிட்டதோ அந்த வினாடியே அது மனம் இல்லை. ஆனா நம்ம மன அமைதி மன அமைதி மன அமைதின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது என்னங்கறத பத்தி தேடுனாங்க, ரமணர் தேடினாரு. அவர் ஒரு டெக்னிக் சொல்றாரு பாருங்க. அதாவது இந்த மனதை அவர் வேற ஒரு கோணத்துல சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, மனதிலிருந்து எண்ணம் புறப்படுகிறது. நமக்கு ஏதாவது ஒரு எண்ணம் தோணும். இப்ப கூட பல பேருக்கு இவர் எப்ப முடிப்பாரோன்ற எண்ணம் தோணி இருக்கும். ஒரு எண்ணம் தோணும், நம்ம என்ன பண்ணுவோம் தெரியல, நம்முடைய குவைட் நேச்சுரலான ஒரு இயல்புங்கிறது என்ன தெரியுங்களா, ஒரு எண்ணம் தோணுன உடனே அந்த எண்ணத்தை ஃபாலோ பண்ணி நம்ம டிராவல் பண்ணுவோம். பட் ஞானி என்ன பண்றான் அப்படின்னா, அந்த எண்ணத்தை வாட்ச் பண்றான். தட் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ். ஒரு எண்ணம் உண்டான உடனேயே நம்ம எண்ணத்தை பின்னாடி டிராவல் பண்ணி போவோம். ஆனா ஞானி தள்ளி நின்னுட்டு அந்த எண்ணத்தை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஞானம் அடைவதற்கான வாழ்க்கை நெறி உண்டாகிறது. இப்ப 2வது ஸ்டேஜ், ஒரு எண்ணத்தை நாம என்ன பண்ணுவோம், செயல்படுத்துவது எப்படி அப்படிங்கறத பத்தி கவலைப்படுவோம். ஒரு எண்ணத்தை செயல்படுத்துவது எப்படி அப்படிங்கறது நம்ம ரொம்ப வேகமா, ரமணர் ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு ஜாங்கிரி சாப்பிடணும்னு ஒரு எண்ணம், அது ஏன் வருதுன்னு தெரியாது. திடீர்னு வரும், 11:15 வரும், 12:15 வரும், ராத்திரி 1:45 மணிக்கு ஜாங்கிரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டவனா அவ்வளவு பேர் இருக்கிறா. ஏன் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுங்கிறதெல்லாம் தெரியாது. ஒரு எண்ணம் வரதுக்கான காரணம் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. 99.9% மனுஷன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஒரு எண்ணம் வந்துட்ட உடனேயே இந்த எண்ணத்தை எப்படி செயலாக்குவதுங்கிறதுக்காக அவன் எதை யூஸ் பண்றான்னு சொல்ல பாருங்க, தன் பிராணனை செலவழிக்கிறார். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவனுக்குள்ள பிராணா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, உயிர் ஆற்றல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவன் என்ன பண்ணுவான், இப்ப இந்த பல்பு எரியணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி வேணும். இந்த கரண்ட் வந்தாதான் இந்த பல்பு எரிய முடியும். அதே மாதிரி உங்க மனசுல ஒரு எண்ணம் வந்துருச்சு,
இந்த எண்ணம் செயலாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லிங்க் நீங்க போடணும். அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஒரு லிங்க் போடணும். அது என்ன? நமக்குள்ள இருக்கிற பிராணா உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி அந்த எண்ணத்தோட போய் சேர்ந்ததுனால்தான் எண்ணம் செயலாக மாறுவதற்குரிய வாய்ப்பு. இல்லாட்டி எண்ணம் ஒண்ணுமே இல்லாம செத்து போயிடும். அப்படி அதுக்கு ஒண்ணும் கிடையாது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், நம்மள அறியாமலேயே ஒரு இன்பில்ட் நம்முடைய பிராணா அந்த எண்ணத்துல போய் நேரா லயமாயிடும். உடனே பாருங்களேன், ஜாங்கிரி சாப்பிடலான்னு ஒரு எண்ணம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த நம்முடைய அதை செயல்படுத்துறதுக்கான எக்ஸிகியூஷன் எப்படி? சின்ன ஜாங்கிரியா பெரிய ஜாங்கிரியா? ரொம்ப முக்கியம் இல்ல. சின்ன ஜாங்கிரியா பெரிய ஜாங்கிரியா? அது லாலா கடை ஜாங்கிரியா இல்லாட்டி பாம்பே ஆனந்த் பவன் ஜாங்கிரியா? அதை நாம அனுப்பிச்சு வாங்க போறோமா இல்ல ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி கொண்டாட சொல்ல போறோமா? அப்புறம் அதை இப்பவே சாப்பிட போறோமா இல்ல ஒரு 10 நிமிஷம் தள்ளி சாப்பிட போறோமா? இப்ப பாருங்க, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வேண்டிய எல்லா விதமான விஷயங்களையும் கொடுக்க ஆரம்பிப்போம். அதுக்கு ஒரு ஆர்டர் பண்ணுவோம், கரெக்டா வந்துடும். வந்த உடனே அதை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். சோ ஒரு எண்ணம் தோன்றிய உடனே அதை எப்படி செயலாக்குவது என்பதற்கான வேகம் உள்ளேந்து புறப்படும், அந்த எண்ணத்தை செயல்படுத்தும். இந்த உளவியல் பகுப்பாய்வு துறையின் தந்தைன்னு கொண்டாடப்படுற ஃப்ராய்டு உட்பட இதே கதை தான். அவர் புஸ்தகம் எழுதி விட்டதால அவர் ஞானி ஆயிட்டார்னு ஒன்னும் அர்த்தம் கிடையாது. ஃப்ராய்டோட லைஃப்லயே ஒரு இன்சிடென்ட் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் வழியா போறாரு ஃப்ராய்டு. ரயில்வே ஸ்டேஷன் வழியா போகும்போது ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டாரு. போய் தொடரணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. வரலாமா இந்த நினைப்பு? நமக்கு சம்பந்தம் இல்லாத ப்ராப்பர்ட்டியை நாம என்ன எண்ணி பாக்குறது? பாக்குறாரு. பசங்க எல்லாம் கொஞ்சம் தைரியம், ஓ ஃப்ராய்டே அப்படித்தானோ. ஒரு செகண்ட் அவருக்கு ஒரு எண்ணம் தோணி போச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல அழகான ஒரு பெண்ணை பார்த்தாரு, தொடணும் அப்படின்னு நினைச்சாரு. அப்புறம் அவரே சொல்லிட்டார், நான் எவ்வளவு பெரிய மனுஷன், நான் எவ்வளவு வயசானவன், நான் எவ்வளவு படிச்சவன், நான் எவ்வளவு சிந்தனையாளன், நான் எவ்வளவு உண்மைகளை கண்டுபிடிச்சவன், நான் போய் தொட்டா அப்புறம் என்ன மரியாதை இருக்குன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே தொட்டுட்டாரு. இதுதான் நம்முடைய மனசுல இருக்கிற பெரிய சிக்கல். இதெல்லாம் சப்புன்னு நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது செயல் நடந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற அதுக்கு என்ன காரணம்? நான் அதான் சொன்னேன், மனதை உபயோகப்படுத்துகிறவர்கள் வேறு, மனம் நம்மை உபயோகப்படுத்திக் கொள்ளுதல் என்ற நிலை வேறு. மனதை உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் ஞானிகள் ஆகிறார்கள், மனதால் உபயோகப்படுத்தப்படுகிறவர்கள் மனிதர்களாக செத்து போகிறார்கள். இந்த பேசிக் டிஃபரன்ஸ் நம்ம அந்த மனசை உபயோகப்படுத்துற கலைக்கு நம்மளை டிராவல் பண்றதுங்கிறது ஒரு பெரிய ஆர்ட். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத தான் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. இப்ப நான் ரமணருக்கு மறுபடியும் வரேன். ரமணர் என்ன சொல்றாரு, ஒரு எண்ணம் தோன்றிய உடனே அந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு நம்முடைய பிராணசக்தி செலவாகிறது. அதற்கு மாறாக நீ செய்ய வேண்டிய வேலை, ஒரு எண்ணம் தோன்றிய உடனே இது எங்கிருந்து புறப்பட்டது என்று கவனிங்கிறார். ஃபர்ஸ்ட் மனசை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கான டெக்னிக்க ரமணர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு எண்ணம் உன்னில் தோன்றிய உடனேயே இந்த எண்ணம் எங்கிருந்து புறப்பட்டது என்று கவனி. இந்த எண்ணத்தை எப்படி செயல்படுத்துவதுன்னு அந்த தேகத்துக்கு போகாத, இது எங்கிருந்து இந்த எண்ணம் எனக்கு புறப்பட்டது அப்படின்னு கவனிச்சா என்ன ஆகும்? ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு புற்றிலிருந்து புறப்பட்ட பாம்பு மீண்டும் அந்த புற்றுக்குள்ளேயே ஒடுங்கி விடுவதை போல நீ எண்ணம் எங்கிருந்து புறப்பட்டது என்று கவனிக்க தொடங்கினால் எண்ணம் புறப்பட்ட இடத்திலேயே ஒடுங்கி விடும். நீங்க பாம்பு புத்துக்குள்ள போறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். புத்திசாலியான பாம்பு புத்துக்குள்ள இப்படி போவாதுங்க. புத்திசாலியான பாம்பு புத்துக்குள்ள இப்படி போவாது. பாருங்களேன், இப்படி உள்ள போன உடனே தலையை வெளியே கொண்டு வந்துடும். ஏன்னா எவனா கையை விட்டு புடிச்சிருவானோ அப்படிங்கிற பயம் அதுக்கு இருக்கும். அதனால என்ன பண்ணும், புத்துக்குள்ள போன உடனே ஒரு யூ டர்ன் அடிக்கும். யூ டர்ன் அடிச்சு தலையை முன்னாடி வச்சுக்கிட்டு பாருங்க, இந்த உடம்பு இப்படியே பள்ளத்தை அப்படியே தள்ளிக்கிட்டே போய் வாழை கீழே தள்ளிட்டு இப்படி இறங்கும் பாம்பு. இது ஒரு பெரிய ஆச்சரியம். அதுக்கு யாருக்கு கத்து கொடுத்தான்னு தெரியாது, பட் அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஆனா கவனித்த உடனேயே அந்த பாம்பு புத்துக்குள்ள போய் ஒடுங்கிக்கிற மாதிரி என்னுள் ஒரு தவறான எண்ணம் புறப்பட்டது என்றால் இந்த எண்ணம் எங்கிருந்து புறப்பட்டது என்று நான் கவனிக்க தொடங்கின உடனே அந்த எண்ணம் என்ன பண்ணுது, ரிவர்ஸ்ல டிராவல் பண்ணி அந்த எங்க புறப்பட்டதோ அங்கே போய் ஒடுங்கிடுது. அப்படிதான் நாம மனதை கடந்து வெளியில வர முடியுமே ஒழிய மனதை வேறு வகையினால அடக்குதல் என்பது சாத்தியமில்லை. அப்படிங்கிறது மிகப்பெரிய ஞானிகளுடைய அனுபவ பாடம். வேதாத்ரி மகரிஷி குரூப்ல கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மனதை அறிய முயற்சி செய்தால் வசப்படும், அடக்கினால் அது வசப்படாது. நீங்க மனசை அடக்கணும் அப்படின்னா 5 பொறிகளையும் புலன்களையும் அடக்கலாம் அப்படின்னு நினைச்சா அடங்காது. நிறைய ராமாயண பாடல வைஷான்சர் சார் சொன்னாரு. இதே ராமாயணத்துல ஒரு இடம் இருக்கு, ராவணன் செத்து கிடக்குறான்.
மண்டோதரி அழுகுறா. அந்த மண்டோதரி அழும்போது ராவணனை பார்த்து என்ன சொன்ன தெரியுமா? ஐயா, நீ கடுமையா தவம் பண்ணணும்னு போன, உன் மனசை அடக்கணும்னு தவம் பண்ண போன, நீ எந்த பொறிப்புலன்களை அடக்கணும்னு கடுமையா தவம் பண்ணனையும் அதுவே உன்னை கொன்னுடுச்சியா. நீ ஆசையை அடக்கணும்னு போனல்ல, அந்த ஆசை இப்ப ஏறி உட்கார்ந்து உன்னை கொல்லுதுன்ற. சுரதான்னு ஒரு நல்ல கவிஞர் இருந்தார், எவ்வளவு பேருக்கு தெரியுமோ தெரியாது. சுரதா ஒரு நாள் தெரு வழியா போயிட்டு இருக்கிறாரு. தெருவில் ஒரு அம்மா இழந்த பழம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் கூட அமுத பாரதி, நல்ல ஓவியம் வரைவார். அமுத பாரதி சுரதாவுடைய வெல்விஷர், அவரு நல்ல கவிஞரும் கூட. அமுத பாரதி அந்த அம்மா இழந்த பழம் விற்கிது, எனக்கு வாங்கி கொடு அப்படின்னாரு. அமுத பாரதி சொன்னாரு, சும்மா இருங்க, நீங்க எவ்வளவு பெரிய கவிஞர், தெருவில் யாரா இழந்த பழம் விற்கிறத வாங்கி தின்னா எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா? சும்மா இருங்க, அதெல்லாம் தெருவில் விற்கிறதெல்லாம் வாங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, மரியாதையை வாங்கி கொடு. அமுத பாரதி மரியாதையை வாங்கி கொடு சொல்லிட்டு சுரதா சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். இறந்த பழம் திங்கணும்னு ஆசை வந்தோடனே தின்னுட்டா நல்லது, ஆசைய அப்படியே உள்ளே வச்சிருந்தா இறந்த பழம் பரங்கி பழமா மாறிடும். பெரிய விஷயம். நீங்க ஆசையை அப்படியே உள்ள வச்சிருந்தா ஆசை அழிஞ்சிடும் நினைக்க முடியாது, ஆசை பல மடங்கு வீங்கிரும். ஆசையை அப்படியே நான் உள்ள வச்சிருக்கிறேன், யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னா அது ஒரு நாள் வீணா போகாது. அது உள்ளேயே இருந்து ஊறி 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 பெருசாகி என்னைக்காவது ஒரு நாள் அது மறுபடியும் தன்னை செயல்படுத்திட்டு தான் போகுமே ஒழிய, இன்னும் இந்தியன் பிலாசபி, ஹிந்து பிலாசபி, அதை மறுபடியும் இன்னொரு பிறவியிலாவது தன்னை நிறைவேற்றி கொண்டுதான் அழியுமே ஒழிய அந்த ஆசை இல்லாமல் போவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அது மனசுக்குள்ளேயே வச்சிருந்து புதைச்சு வைக்க முடியுமா? பிராக்டிகலி இம்பாசிபிள். உள்ள வைக்க முடியாது. அடக்க ட்ரை பண்ணலாமா? அடக்கனாலும் முடியாது, அது அடங்காது. அதைத்தான் சொல்றா, ஐயா நீ அடக்கணும்னு ட்ரை பண்ண, ஆனா அது ஒன்ன அடக்கிருச்சியா, நீ இன்னைக்கு அதுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ராவணன் கிட்ட மண்டோதரி புலம்புவதாக கம்பன் ஒரு அருமையான காட்சி எழுதுவாரு. ரொம்ப எளிய முறையில் அதை புரிய வைக்கிறதுக்கு நாங்க ஒரு உதாரணம் சொல்வோம். வெட்டினரி டாக்டர் அவர்கிட்ட ஒருத்தர் வந்தாரு. அவர் குதிரைக்கு நோய் உடம்பு சரியில்லை, மருந்து வாங்கினாரு. அவரை திரும்பி வந்து சொன்னாரு, அது என்னன்னு தெரியலீங்க, குதிரை மருந்து திங்க மாட்டேங்குதியா, எவ்வளவு கொடுத்தாலும் மருந்த குதிரை திங்க மாட்டேங்குதியா. இது ஒரு உண்மைங்க. மருந்தை விரும்பி திங்கிற ஒரே விலங்கு மனுஷன் மட்டும்தான். விருப்பமா டைஜின பாக்கெட்லயே வச்சுக்கிட்டாலே மருந்தை விரும்பி திங்கிற ஒரே விலங்கு யாருன்னு கேட்டா மனுஷன் மட்டும்தான். மற்ற எந்த விலங்குமே மருந்து கொடுத்தா திங்காது, அதுக்கு பிடிக்காது, மருந்து வேணாம் அப்படின்னு தள்ளும். இது வெட்டினரி டாக்டர் சொன்னாங்க, குதிரை சாப்பிட மாட்டேங்குது. அந்த டாக்டர் சொன்னாரு, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்க, எந்த மிருகமாவது தானா மருந்து எடுத்து திங்குமா? நீ தான் என்ன பண்ணணும், ஒரு மூங்கில் குழா எடுத்துக்கணும், அந்த மூங்கில் குழால இந்த பக்கமா மருந்து வைக்கணும், அதை குதிரை வாயில வைக்கணும், நீ இந்த பக்கமா நின்று பூனு ஊதணும், அப்பதான் மருந்து குதிரைக்குள்ள போகும், குதிரை தானா திங்குமா அப்படின்னாரு. ஒரு 2 மணி நேரத்துல இவன் மூஞ்சி வீங்கி வந்தான். என்ன ஆச்சுன்னா எல்லாம் கரெக்டா நடந்தது. ஒரு செகண்ட் முன்னாடி குதிரை ஊதிருச்சுன்னா, நான் ஊதுறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடியே அது ஊதிருச்சு டாக்டர், அதனாலதான் அது எனக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா. நீங்க மனசை அடக்கி அது மேல ஏறி நான் உட்காரலாம்னு நினைச்சோம்னா இம்பாசிபிள். அது நம்மளை கவுத்துட்டு அது மேல ஏறி உட்கார்ந்துக்குமே ஒழிய நம்ம மனசை அடக்கி வெல்லுவது என்பது சுலபம் இல்லை. ஆனா மனசு அடக்கு எல்லா நூல்களையும் எழுதி வச்சிருக்கிறாங்க, ஞானிகள் சொல்றாங்களே. அதுக்கு தான் மகரிஷி ஒரு வார்த்தை சொன்னார், மனதை அறிய நினைத்தால் அடங்கும், மனதை அடக்க நினைத்தால் அடங்காது அப்படின்றார். அதாவது மனம் என்பது என்ன, அது என்ன அப்படின்னு அறிய ஆரம்பிச்சோம்னா ஓரளவு அது அடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. புத்த குருமார்கள்ல நாக்சேன் அப்படின்னு ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவரு நான் அப்படிங்கறத பத்தி ஒரு எக்ஸ்பிளேஷன் சொல்றாரு. நான்கிறது டோட்டலி அக்யூமுலேட்டட், ஒன்னொன்னா சேர்த்துக்கிட்டே வந்து அது நான் ஆயிடும், அவ்வளவுதான். அதை பிரிச்சுக்கிட்டே வந்து அது டோட்டலா காணாம போயிடும். மனம் என்பது அப்படித்தான், நிறைய விஷயங்கள் அக்யூமுலேட் ஆகிட்டே வரும், ஒன்னொன்னா நீங்க அதுல இருந்து வெளியே எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது காணாம போயிடும். இந்த நாக்சேன் அப்படிங்கிறவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு மகாராஜா கூப்பிட்டு அனுப்புறாரு. இந்த பெரிய துறவி நாக்சேன், அவரை நான் பார்க்கணும், வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, வந்த காவலாளர் சொல்றார், நீங்க தானே நாக்சேன் அப்படின்னு. ஆமா நான் அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. இது ரொம்ப அருமை, நீங்க தான் நாக்சேன் கேட்டா அப்படித்தான் நினைக்கிறேன். இதை விட ஒரு சூஃபி டச்சல் ஒரு அருமையான கேள்வி இருக்கும். ஒரு சூஃபி ஞானி பேரை சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்பான், அவர் இங்க இருக்கிறாரா அப்படின்னு கேட்பான். அவர் பேர் ஏஆ வச்சுக்கோங்க, பிஆ வச்சுக்கோங்க, சிஆ வச்சுக்கோங்க, ஒன்னும் கஷ்டம் இல்லை. அவருடைய பேரை சொல்லி அவர் இங்க இருக்கிறாரான்னு கேட்பான். அந்த சூஃபி ஞானுடைய ரிப்ளை ஒரு அருமையான ரிப்ளை. நீ என்ன பண்ற, அவரை கண்டுபிடிச்சா என்கிட்ட சொல்லிட்டு போ, நானும் அவரை தான் ரொம்ப நாளா தேடுறேன்.
யாரு என்ன நான் தேடுறேங்கிற. நானும் அந்த ஆளை தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கிறேன், நீ கண்டுபிடிச்சா என்று சொல்லிட்டு போ அப்படின்னார். அந்த நான்கிறது அவ்வளவு நுட்பமான ஒரு விஷயம். அது அப்படியே இருக்கட்டும். இந்த நாக்சேனை கூப்பிட்ட உடனே நாக்சேன்றது நீதானா அப்படின்னு கேட்டான். நான் அப்படிதான் நினைக்கிறேன், ஏன்னா பல பேர் அப்படிதான் என்கிட்ட வந்து சொல்றாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்றார். மகாராஜா வர சொன்னாரு, உங்களை வர சொன்னாரு அப்படின்னு. நான் எப்படி சும்மா வர முடியும், தேர் அனுப்ப சொல்லு, நான் வரேன் அப்படின்னாரு. தேர் அனுப்பிச்சார். தேர் அனுப்பிச்சுட்டு போன உடனே மகாராஜா கேட்டாரு, நீ தான் நாக்சேன் அப்படின்னார். ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இது என்ன அப்படின்னு கேட்டாரு. தேர் அப்படின்னார். தேர் தானே? ஆமா, ரைட். அதுல இருந்து மேல இருக்கிற விமானம்ங்கிற பகுதியை கயட்டி கீழே வச்சுட்டு இது என்ன? இது விமானம், டோம். ஓ. குதிரையை பிரிச்சு அண்ணன் விட்டு இது என்ன? இது குதிரை. வீல கயட்டி வெளியே வச்சார். இது வீல், சக்கரம். இது என்ன? நுகத்தடியை கயட்டி வச்சார். நுகத்தடி. இது என்ன? அச்சாணி. கயட்டி அண்ணன் வச்சார். அச்சாணி. இப்ப தேர் எங்க? நீ என்னமோ இதை தேர்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. இத குதிரைங்கிற, அத விமானம்ங்கிற, அத சக்கரங்கிற, அத அச்சாணிங்கிற, அப்புறம் எது தேர்? தேர்னா என்ன அப்படின்னார். அதாவது நம்முடைய நான் என்பது சேகரிக்கப்பட்டதே ஒழிய, அது ஒரு கூட்டு கலவையை ஒழிய தனித்தன்மையான ஐடென்டிட்டி அதுக்கு கிடையவே கிடையாது. அதுக்குன்னு ஒரு செல்ஃப், ஒரு ஐடென்டிட்டியே கிடையாது. இந்த ரியலைசேஷன் தான் நான்கிறது இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிற போதுதான் மனம் என்பதும் இது மாதிரி சேகரிக்கப்பட்டது என்பதை ஒருத்தன் கண்டுபிடிப்பான். நிறைய எண்ணங்களை அப்படியே சேகரிச்சுக்கிட்டே போறோம், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேகரிச்சுக்கிட்டே போறோம். அதுல நம்ம சஃபர் பண்றதுக்கு என்ன, கொஞ்சம் லைட்டர் எனக்கு வர, நம்ம சஃபர் பண்றதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? We collect so many informations but unwanted informations. That is the pity in it. நம்ம ஏதாவது பயனுடையதா ரெண்டு விஷயத்தை சேர்த்து வச்சா கூட பரவாயில்ல, the most unwanted information என்னவோ அவ்வளத்தையும் மொத்தமா நமக்கு ஒரு கியூரியாசிட்டி ஒண்ணு உண்டு, அதனால எல்லாத்தையும் வாரி போட்டு இதை ஒரு மாநகராட்சி குப்பை தொட்டியா ஆக்கிட்டோம். என்னென்ன போடக்கூடாது எல்லாத்தையும் உள்ள போட்டுக்க வேண்டியது, தேவையா தேவையில்லையா தெரியாது. அந்த மனசை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி உலகத்தை ஜெயிக்க முடியும்? எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சிருக்கிறோம், தேவையா தேவையில்லையோ.